ஹாய், சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக ஒரு தால் செஞ்சிடலாமா? வாங்க. இதுக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, பருப்பு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு முழு வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு முழு பூண்டை உரித்து போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பெருங்காயம் நான் எப்போவுமே நிறைய போடுவேன். பருப்பு சம்மந்தப்பட்ட எது சேர்த்தாலும் நான் பெருங்காயம் போடுவேன், ஏன்னா வயிறுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றனால. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது நம்ம அடுப்பில் வச்சிடலாம். வச்சு ஒரு 3 விசில் வந்தால் போதும். என்னோடய குக்கருக்கு 3 விசில் நல்லா பருப்பு குழஞ்சிரும். இப்போது நல்லா குழஞ்சிருச்சு பருப்பு. மற்ற வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். அந்த பூண்டெல்லாம் நசுங்கிற மாதிரி, தக்காளியில் நசுங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம். நான் பருப்புலேயும் கொஞ்சம் சீரகம் போட்டிருப்பேன். தாளிக்கும் போது போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு அது கொஞ்சம் நல்லா வெங்காயம் ப்ரௌனாக ஆனோடனே சாம்பாரில் தூக்கி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்போ இந்த சாம்பாரில் ஊற்ற போகிறோம். சாரி, தாலில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை கொஞ்சம் நான் நறுக்கி போட்டிருக்கேன். கொத்தமல்லி ஏன் தால் சொல்கிறேன்னா, இல்லை நம்ம புளி ஊற்றலை, மிளகாத்தூள் போடல, அதனால். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம்.